Currently, I'm working as a software engineer in Workday. உங்களோட சேலரி என்ன? நானும் என்னோட ரிசர்ச் எல்லாமே பண்ணேன். அயர்லாண்ட்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணேன். இந்த காலேஜ்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் கனெக்ட் பண்ணிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நான் எல்லாருக்கும் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, முடிஞ்சா ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஏன்னா இப்போ இட்ஸ் பிகமிங் ரியலி காம்படிட்டிவ். ஏன்னா காம்படிஷன் எங்க பிரச்சனை வரும்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆள் வராங்கன்னா ஸோ இன்னைக்கு நம்மளோட ஸ்ருதி இருக்காங்க. ஸ்ருதி இஸ் ஃப்ரம் அயர்லாண்ட். ஆக்சுவலா அவங்க சென்னையில ஹிந்துஸ்தான்ல படிச்சாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் நான் சொல்றதுக்கு பதிலாக லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் ஸ்ருதி இட் செல்ஃப். ஆக்சுவலா ஸ்ருதி, கேன் யூ ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்? நீங்க என்ன பண்றீங்க இப்போ ஆக்சுவலா? ஹலோ, ஹாய். நான் என்னோட யூஜி ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டியில் முடித்தேன், நீங்கள் சொன்ன மாதிரி. அதுக்கடுத்து மாஸ்டர்ஸ் இங்கே என்சிஐயில் பண்ணேன். கரண்ட்லி ஐம் ஒர்க்கிங் ஆஸ் அ சாஃப்ட்வேர் என்ஜினியர் இன் ஒர்க்டே. உங்களோட சேலரி என்ன? Would you like to comfortable to share? 60 to 70,000 euros per 60 annum. to 70,000 euros. Roughly about, say, like example, 40-45 lakhs, around that actually. ஆஃப்டர் டாக்ஸ் வரும்போது எப்பவுமே வி ஒன்ட் கெட் தி சேம் அமௌண்ட். லைக் இப்போ ஆனுவல் சேலரி இப்போ அவ்வளோ சொன்னாலும் நமக்கு டாக்ஸ் கட் ஆகும், பெனிஃபிட்ஸ் இருக்கு, அப்புறமா இன்சூரன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அது கட் ஆகி கையில வரும்போது 3,500 to 3,500 கிட்ட வரும்னு வேணும்னா 3,500 கிட்ட வரும். ஓகே, so we'll come back to that actually. சுத்தி நீங்க எங்க ஹிந்து, you said you have done உங்களோட இது undergraduate ஹிந்துஸ்தான்ல பண்ணீங்கல்ல? ஓகே, so how did you come to know about Ireland? அந்த ஸ்டோரியை கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு அயர்லாந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது ஆப்ஷன்லேயே இல்லை. ஸோ காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கும்போது எஜுகேஷன் மேட்டர்ஸ் ஹேட் கம் அப் டு மை காலேஜ். அவங்க ஏதோ ஈவெண்ட் ஏதோ அன்னைக்கு இருந்துச்சு. அப்படிதான் எனக்கு அந்த கான்டாக்டும் பேம்ப்ளெட் எல்லாமே கிடைச்சு நான் டைரக்டா எஜுகேஷன் மேட்டர்ஸ் ஆஃபீஸ்க்கு போனேன். போயிட்டு நான் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன். பாஸ்போர்ட், ஐஎல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டு நான் எல்லா லிஸ்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு கனடா தான் போகணும், இந்த காலேஜ் தான் வேணும், இதுதான் வேணும். நான் என்னோட முடிவுல ரொம்ப கிளியரா இருந்தேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி என்னோட ஐஎல்ஸ் ஓவரால் ஸ்கோர் 6.5. ஆனா ஒரு பேண்ட்ல மட்டும் எனக்கு 5.5 இருந்தது. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஓகே இது ஒர்க் அவுட் ஆகாது. கனடால ரொம்ப இது அவங்க விசா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எவ்ரி பேண்ட்ல 6 வேணும், அதனால ரிஜெக்ட் ஆக்கிடுவாங்க. நீங்க வேணும்னா அயர்லாண்ட் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அப்புறமா என்னோட 2 சீனியர்ஸ் பத்தி சொன்னாங்க, சஜல் அண்ட் ஆகாஷ். அவங்களும் எஜுகேஷன் மேட்டர்ஸ் வழியா தான் போனாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அங்க படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு வேணும்னா பேசி பாருங்க. நான் ஓகே, நீங்க சொல்லுங்க. லைக் என்ன சொன்னாங்கன்னா, 2 இயர்ஸ் ஸ்டே பேக் இருக்கும், யூரோப்பியன் ஜோன்ல இருக்கு, அப்புறமா என்ன இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி, பிரச்சனை இருக்காது, கனடா இல்லைனாலும் இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் கண்ட்ரியை பத்தி எல்லாம் ரிசர்ச்சே பண்ணல. எனக்கு படிக்க போகணும்னால நான் ஓகே அந்த மைண்ட்ல வந்துட்டேன். சரி, ஏதோ ஒண்ணு நம்ம 2020ல படிக்க போகணும் செப்டம்பர்ல அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்தனால ஐ வாஸ் லைக் ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு நானே அவங்க ஆக்சுவலி லிஸ்ட் எல்லாமே அனுப்புனாங்க. எந்தெந்த காலேஜ்ல எந்தெந்த கோர்ஸ் இருக்கு. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்னால அதுக்கேத்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. நானும் என்னோட ரிசர்ச் எல்லாமே பண்ணேன். அப்போ ரிசர்ச் பண்ணிட்டு வரும்போது எனக்கு 4 காலேஜ்ல இருந்து ஆக்சுவலி ஆஃபர் இருந்துச்சு. என்சிஐ, கிரிஃபித், ஏஐடி அண்ட் சிஐடி. அப்ப இது 4 இருக்கும்போது நான் லிங்க்டின்ல ஆக்டிவா இருந்தேன் அந்த டைம்ல. அப்ப நான் அயர்லாண்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணேன். இந்த காலேஜ்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் கனெக்ட் பண்ணிட்டு நான் 2 ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன், என்சிஐ அண்ட் கிரிஃபித். அப்போ லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காலேஜோட அப்பியரன்ஸோ சைஸோ பார்க்க கூடாது, காலேஜோட சிலபஸ் பார்த்துட்டு எடுக்கிறீங்கன்னா அது ஓகேவா இருக்கும். அது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் எது மீட் ஆகுதுன்னு உங்களுக்கு தோணுதோ அதே எடுத்துக்கலாம் அப்படின்னு.
அப்ப நான் பார்க்கும்போது கிரிஃபித்ல வந்து 1.5 இயர்ஸ் மாரி தான் மாஸ்டர்ஸ் இருந்துச்சு. ஓகே. அதே மாதிரி அது வந்து ரொம்ப ஹை லெவலும் இண்டஸ்ட்ரி மீட் பண்ற மாரி எனக்கு தெரியல. சரி. ஓகே. ஓகே. என்சிஐ வந்து கரெக்ட்டா இப்போ மார்க்கெட்ல என்ன தேவையோ, இப்போ அ மார்க்கெட்டுக்கு என்ன தேவை அந்த அளவுக்கு அவங்க வந்து மாடியூல்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. சூப்பர். அப்ப நான் வந்து ஓகே அப்படின்னு எடுத்தேன். என்சிஐ வந்து பெரிய காலேஜ் எல்லாம் இல்ல. ஒரு 3 3 மாடி கட்டிடம் அவ்வளோதான். வேற எதுவும் இல்ல. ஆமா. 3 ஸ்டோரி ஆ பில்டிங். 3 ஸ்டோரி பில்டிங். ஆனா ரைட் நவ் தே ஆர் எக்ஸ்பேண்டிங் அ லாட். ஓகே. அவங்க வெரி வந்து குட். செகண்ட் கேம்பஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ காலேஜோட சைஸ பார்த்து வரக்கூடாது. ம். மோரோவர் ஐ டிட்ன்ட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் பேக் இன் இந்தியா. நான் ஓகே. இங்க வரும் பியூர்லி அ ஃப்ரெஷர். நான் வந்து ப்ரிஃபர் இப்ப நான் வந்து எல்லாருக்கும் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, ம். முடிஞ்சா ஒரு 1 இயர் கிட்டத்தட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஏன்னா, இப்ப வந்து பழைய ம். மாதிரி இல்ல. இட்ஸ் பிகமிங் ரியலி காம்படிட்டிவ். ஓகே. ஏன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து யுகே பிரெக்சிட். ஷெங்க யூரோப்பியன் யூனியன்ல இருந்து பிரெக்சிட் ஆயிட்டாங்க. ம். செகண்ட் திங் வந்து யுகே அவங்க வந்து கட் டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஸ்டூடண்ட்ஸ் போனாங்களோ 6 மந்த்ஸ்க்குள்ள தே ஷுட் கெட் அ ஸ்பான்சர்ட் ஜாப். ம். 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 அதர்வைஸ் தே நீட் டு ரிட்டர்ன் பேக். அப்போ அயர்லாந்து இஸ் பிகமிங் லைக் ஸ்பாட்லைட் மாரி எல்லாருக்கும் தெரியுது. ஓகே. ஓகே. அதனால இங்க வந்து காம்படிஷன் ஜாஸ்தி ஆகுது. காம்படிஷன் வந்து எங்க பிரச்சனை வரும்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆள் வராங்கன்னா, ம். அவங்களுக்கு வந்து இந்த கிராஜுவேட் ரோல் அப்படின்னு வந்து இங்க இருக்கும். ஓகே. எப்படின்னா, நம்ம இந்தியால இருக்கிற மாரி ஃப்ரெஷர் ரோல தான் இங்க வந்து கிராஜுவேட் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. 0 டூ 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க. அப்ப ம். இந்த 1 இயர் 1.5 இருக்கிறவங்க எல்லாரும் வந்தாங்கன்னா, இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ப ம். நம்மளுக்கு அங்க வந்து சான்சஸ் வந்து அங்கேயே வந்து கொஞ்சம் இதாகுது. ம். அப்ப வந்து என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வர முடிஞ்சா ஓகே. டெல் அபௌட் பிகாஸ் அயர்லாந்து வந்து இன்னொன்னு வந்து இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் எஸ்பெஷலி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் நிறைய அயர்லாந்துல இருக்குல்ல. ஏன்னா பிகாஸ் த டாக்ஸேஷன் இஸ் ஒன்லி 12% அயர்லாந்துல ஆக்சுவலா கார்பரேட் டாக்ஸேஷன். ஆமா. So you tell me ஆமாமாமா. about some of the big companies which are there in Ireland actually. ஸோ, அ நான் வொர்க் பண்றதே ஒரு பிக் கம்பெனில தான். அப்போ Correct. வொர்க்டேவோட யூரோப்பியன் ஹப்பே வந்து டப்ளின்ல தான் இருக்கு. அப்போ ம். அ எல்லாருமே யூரோப்ல இருந்து லைக் அந்த பெரிய ஈவென்ட்ஸ் எல்லாமே நடந்தாலும் எல்லாரும் டப்ளின்க்கு தான் ஃப்ளை பண்ணுவாங்க. அது ம். ஃபர்ஸ்ட். அப்புறமா மாஸ்டர் கார்ட் இருக்கு. மாஸ்டர் கார்ட் ஹப் இல்ல. பட் ஸ்டில் Facebook. ஆ Facebook, Google எல்லா பெரிய கம்பெனிஸுமே பார்க்கலாம். யுஎஸ் பேஸ்டு நெறைய வந்து ஆக்சுவலி இருக்கு. ம். அப்புறமா மேனுஃபேக்சரிங் சைட்ல பார்க்கணும்னா பாஸ்டன் இருக்கு. அது ம். என் பழைய கம்பெனி. அ ம். ம். அப்புறமா நெறைய இருக்கு. ஸோ இப்ப எவ்வளவு நாள் ஆச்சு ஸ்ருதி நீங்க அயர்லாந்துல போய்? அ கரெக்ட்டா சொல்லணும்னா 2020 செப்டம்பர் இப்போ ஒரு 3 4 1/2 இயர்ஸ் ஆச்சு. இயர் 4 இயர்ஸ் சூப்பர். செப்டம்பர் வந்தா 4 இயர் ஆயிடும். சரி. பக்கா அயர்லாந்து பீப்பிள் ஆயிட்டீங்க நீங்க ஆக்சுவலா. அப்படி சொல்ல முடியாது. ஸோ நீங்க வந்து டெல் மீ உங்களுக்கு இப்ப 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? 2 1/2 to 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல ஆக்சுவலா. ஆமாமா. ஸோ உங்களோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? பிஆர் அப்ளை பண்றதுக்கு? ஆ இப்போ நான் என்னோட ஜர்னி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. பாக்கி லைக் ரெஸ்ட் ஆஃப் த பீப்பிள் கம்பேர் பண்ணும்போது. ஸோ ம். படிச்சு முடிச்ச வழியே எல்லாருக்குமே வந்து அந்த 2 இயர்ஸ் அ ஸ்டாம் 1Gன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டே ஆமா. பேக் விசா ஸ்டே பேக். ஆர் போஸ்ட் வொர்க் விசா என்ன வேணாலும் சொல்லாத. ம். அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிராஜுவேட் ரோல் வந்துச்சு. எனக்கு ம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால ஐ காட் இன்டூ தி கிராஜுவேட் ரோல். ம். அந்த கிராஜுவேட் ரோல்ல நான் வந்து கரெக்ட்டா ஒரு 6 மந்த்ஸ் முடிச்ச வழியா அவங்க கிட்ட கேட்டேன். எனக்கு விசா குடுப்பீங்களா? ம். அப்படின்னு. ம். அது வந்து ஒரு யுஎஸ் பேஸ்ட் கம்பெனி. ம். அங்க வந்து இந்தியன்ஸே வந்து ஒரு 15 பேரு தான் இருந்தாங்க. ஓ! மீதி ஓகே. 3000 பேரும் வந்து ஐரிஷ் ஆளுங்க. ஓ! அப்போ ஹெச்ஆர்க்கு வந்து ப்ராசஸ் தெரியல. ம். என்ன பண்ணணும்? ஹேண்டில் பண்றதுக்கும் அவங்களுக்கு தெரியல. அப்ப ஓகே. நான் கரெக்ட்டா அந்த 1Gயோட 1 இயர் ஆகும்போது, நான் வந்து ம். அப்ளை பண்ணி அடுத்த கம்பெனிக்கு ஸ்விட்ச் ஆனேன். இந்த ஓகே. 1Gல இருக்கும்போது என்ன பெனிஃபிட்னா, யாருமே நம்மளுக்கு வந்து விசா குடுக்க தேவையில்ல. ஓகே. 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 நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து அந்த கம்பெனில வந்து ஓகே குரோத் இல்லையா? ஆர் ம். தேர் இஸ் சம்திங் தட் யூ ஆர் நாட் கெட்டிங். யூ குட் ஸ்விட்ச் தி கம்பெனி. ஸ்விட்ச் த கம்பெனி டூ அதர். டிபெண்டன்சியே இல்ல. ஓகே. டிபெண்டன்சி இல்ல.
ஸோ அப்படி நான் வந்து கரெக்டாக அந்த பேலன்ஸ் 1 இயர் இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், அடுத்த கம்பெனிக்கு கொடுத்தேன். அது வந்து ஒரு பேங்கிங், அயர்லாண்டில் இருக்கிற ஒரு பேங்கிங் கம்பெனி, பர்மனன்ட் ஓகே ESB அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அந்த கம்பெனிக்குள்ளே போயிட்டேன். அங்கே வந்து எப்படின்னா, அங்கே வந்து அவங்க விசா ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க. ஓகே ஆனா அவங்க வந்து டாக்குமெண்டேஷன் எல்லாமே குடுப்பாங்க. லைக் அந்த ம் நம்பர்ஸ். எனக்கு வந்து செல்ஃப் ஸ்பான்சர் பண்ணலாம். அதுக்கு ஓகே வந்து 1200 கிட்ட ஆகும். அண்ட் பிளஸ் இன்சூரன்ஸ் போடணும். அதெல்லாம் ஓகே கம்பெனி சப்போர்ட் எதுவுமே இல்ல. அப்போ ம் தட் இஸ் மேக்கிங் மோர் ஆஃப் காஸ்ட். ஓகே அது ஓகே எனக்கு அப்ப தெரிஞ்சது. ஏன்னா நானே வந்து ஒரு 1500 கிட்ட போடுற மாரி இருந்துச்சு. ம் 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 அங்கேயும் வந்து எனக்கு பெருசா வந்து குரோத் எதுவுமே தெரியல. ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால, எனக்கு ஒரு ம் கம்பெனிக்கு போனா அங்க வந்து படிச்சு ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு முடியணும். ம் அது ம் வந்து அந்த கம்பெனில வந்து எனக்கு பார்க்கல. அப்ப ஓகே நான் என்ன பண்ணேன், திருப்பி அங்கேயே 6 மந்த்ஸ் ஆனதுக்கு அடுத்து, ஆ ம் நான் வந்து திருப்பி வேற வேலைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஓ எனக்கு கிரேட் தெரியும் எனக்கு பேலன்ஸ் 6 மந்த்ஸ் தான் இன்னும் ஒரு பஃபர் டைம் இருக்கு. ம் ஆ ஈதர் இன்னொரு கம்பெனி கிடைச்சு அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா ஃபைன். இல்ல ஃபைன் எனக்கு வந்து டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் 1G எனக்கு வேலையே கிடைக்கல. வேற வேலை எதுவும் கிடைக்கலன்னா, ம் ஓகே இது பேக்கப் மாரி இங்க ஸ்டாம் 1க்கு எப்ப வேணாலும் நான் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே ஏன்னா அது நான் பண்றது தானே. ஆமா அவங்க கரெக்ட் ஆல்ரெடி நம்பர் எல்லாம் குடுத்துட்டாங்க. ம் அப்ப நான் என்ன யோசிச்சேன், நான் வந்து கரெக்ட்டா நவம்பர் 30 வந்து என் 1G முடியுதுன்னா, எனக்கு ம் வந்து செப்டம்பர் ஒரு மிட் மாதிரி புது கம்பெனில வேலை கிடைச்சிருச்சு. அப்ப நான் வந்து கரெக்ட்டா ஒரு 2 மந்த்ஸ் கேப் எல்லாம் எடுத்து 1 மந்த் இந்தியா வந்து, 1 மந்த் வந்து நோட்டீஸ் பீரியட் போட்டு கரெக்ட்டா வந்து அந்த கம்பெனிக்குள்ள போயிட்டேன். புரியுது அவங்க புரியுது வந்து லைக் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டாம்ப் 1 ப்ராசஸிங் எல்லாமே ஆரம்பிச்சுட்டாங்க. முடிச்சிட்டாங்க ஸோ வெரி குட் ஓகே ஸோ ஜென்ரலா இப்பதான் நான் சம்பி வந்து ஸ்டாம்ப் 1ல இருக்கேன். ஓ வெரி குட் சூப்பர் ஸோ அப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் பிஆர் ஜெனரலா 3 yeah. 3.5 இயர்ஸ் ஏதோ ஒர்க் 20 பண்ணோம் இல்ல. தேர் இஸ் நத்திங் லைக் தட் ஆன் தட். இப்போ ஓகே ஸ்டாம்ப் 1ன்னா 20 மந்த்ஸ். 20 months ஓகே 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 There is ஸோ nothing to do with the work experience or anything. ஓகே இப்போ அதுல நான் வந்து மினிமம் ஃபர்ஸ்ட் சேலரி ஏதாவது மினிமம் சேலரி ஆ கிரைட்டீரியா ஓகே. இப்போ ஸ்டாம்ப் 1 கிட்டணும்னுണ്ടെങ്കിൽ லைக் அது கிடைக்கிறதுக்கு வந்து கிரிட்டிக்கல் பெர்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ம் முன்னாடி வந்து 32 இருந்துச்சு. அத கரெக்ட் இன்கிரீஸ் பண்ணி 34 ஆக்கிட்டாங்க. ஐ 34 யா திங்க் கரெக்ட் நவ் இப்ப 38 கிட்ட வரப்போகுதுன்னு சொன்னாங்க. இல்ல இன்னும் ஓகே 38 as of now it is 34 யா கரெக்ட் ம் நான் நெக்ஸ்ட் இயர் ஐ திங்க் இட் வில் பி 38 ஆர் சம்திங் ம் likely to அக்கார்டிங் டு be okay ப்ரொபோசல். okay yeah அப்போ ஒரு கிராஜுவேட் ரோல் உள்ள போகும்போது நம்மளுக்கு வந்து அந்த 38,000 வந்து அவங்க ஆஃபர் பண்ணணும். மினிமம் அப்பதான் வந்து அப்பதான் கிரிட்டிக்கலி அப்ளை பண்ண முடியும். So, முடியும் கரெக்ட் இப்போ வந்து முன்னாடி மாதிரி இல்ல. முன்னாடி அந்த 30 நான் ஜாயின் பண்ணும்போது 32,000 தான் கிரிட்டிக்கலுக்கு. ஓகே ஓகே ஆ now they will அப்போ increase ஆ ஐ ஹேட் தட் சேலரி ஆல்சோ. பட் okay அந்த கம்பெனிக்கு வந்து ப்ராசஸும் தெரியல. அவங்க வந்து என்ன போட்டாங்கன்னா, கரெக்ட்டா கான்ட்ராக்ட்ல 23 மந்த்ஸ்ன்னு போட்டுட்டாங்க. இஃப் தே வர் மென்ஷனிங் 24 ஐ குட் ஹேவ் oh அப்ளைட் பை மைசெல்ஃப். ஸோ oh இவங்க வந்து தே ஆர் டூயிங் ஆல் தி திங்ஸ் தட் தே நோ. இஃப் தே ஆர் okay புட்டிங் 24 ஐ வில் டூ பை மைசெல்ஃப். ஸோ அவங்க okay கரெக்ட்டா கிராஜுவேட் ரோல் வந்து 23 மந்த்ஸ் அப்படின்னு போட்டுட்டாங்க. ம். ஆ. நீங்க மாஸ்டர்ஸ் போனீங்கன்னா டோட்டலா there will be a lot of assignments you might have got into. ஆ. Can you just brief about என்ன difference you saw? அங்க எப்படி வந்து அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள்? எந்த வேலை பண்றதுக்கும் ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கணும். நான் வந்து ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணேன். அங்க வந்து ம். வெயிட்ரஸா ஒர்க் பண்ணேன். ஐ அம் ம். நாட் அஷேம்ட் டு சே தட் அண்ட் ஆல். Ireland is one of the good country when it comes to safety. Can you just tell about how safe it is? இப்போ இங்க வந்து ஜங்கீஸ்னா வந்து ஆக்சுவலி இருக்காங்க.